ஹாய் மக்களே, 2 நாளாக வீடியோ போட முடியல, ரொம்ப பிஸி. ஏன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் என்ன நடந்துகிட்ருக்குன்னு. பொங்கலை முன்னிட்டு வீடு பெயிண்ட் அடிக்கப்பட்டது. இதுதான் எங்கள் ஹோம், அதாவது ரெண்ட்டுக்கு தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி ஒயிட் அடிச்சிருக்கோம். சொந்த வீடுலாம் இல்லை, சொந்த வீடு அந்த பக்கம் இருக்குது. அதை ஒரு நாளைக்கு காட்டுறேன். கஸ்தூரியை பாருங்க. ஹாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்து இன்னைக்கு தான் பெயிண்ட் அடிச்சிருக்காரு. டைம் இல்லை, ஆளுங்க வந்து தான் அடிச்சாங்க. இல்லை ஒட்டரெல்லாம் யார் அடிச்சது? ஒட்டரை அடிச்சாங்க. வெளியெல்லாம் பொருள்லாம் எடுத்து போச்சு. வெயிட் பண்ணுங்க, எவ்வளோன்னு காட்டுறேன், என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இத்தனோடு வீட்டுக்குள்ள அவ்வளோ பொருளும் அந்த மாதிரி இருக்கு. இதுதான் எங்க சொல்லுடி செல்ஃபு. எங்களுக்கு செல்ஃபு, பீரோ எல்லாமே இதுதான். ஸோ நாங்கள் வந்து இங்கே தான் ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருப்போம், இங்கே தான் வச்சுருப்போம். அப்புறம் இங்கே தான் டிவி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல டிவி வைப்போம். ஏன்னு கேளுங்க, மொத்தமாக வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குமா, அதனால தான் முன்னாடி எடுக்கிற வீடியோ. அதுதான் எங்கள் ஃபோன் ஸ்டாண்டு. இதில் தான் இப்போ சார்ஜ் போட்டு இங்கே ஃபோன் வச்சுருவோம். அங்கே ஹைட்டாக இருக்குது பாருங்கள், அங்கே தான் இன்னொரு ஃபோன் வைக்கிறது, கஸ்தூரியோட ஃபோன் வைக்கிறது. எப்பயும் பையன் எங்கள் சேர் போட்டு ஏறி எடுத்துருவோம், அதனால் ஹைட்டாக வச்சுருக்கோம். கஸ்தூரி அடுத்தது கிச்சன் எம்டியா இருக்கு. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க கிச்சன் வால் வந்து சிஸ்டர் பெயிண்ட் அடிங்க, பேஸ்மெண்ட் பெயிண்ட் அடிங்கன்றீங்க. அடிச்சாச்சு. இன்னைக்கு தம்பி வந்து பார்த்துக்க ஆள் இல்லை, இருந்தாலும் கொஞ்ச நேரம் கட்டிலில் போட்டுட்டு பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு தான் பெயிண்ட் அடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நாங்கள் அடிக்கல, கூலிக்கு தான் அடித்தாங்க. அவங்க தான் அடித்தாங்க, ஒன்று நாங்கள் அடிக்கலாம். நாங்கள் வீடு எங்களுக்கு தான் பெயிண்ட் அடிக்கல நாங்கள். ஆனால் இருந்தாலும் அங்கே பாரு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் கழுவு சரியா? அது வந்து எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். அது டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே, டைல்ஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். காரை வீடு அப்படி தான் அது உடனே க்ளீன் பண்ணிடலாம். இது ஒருது எடுக்கும் போது ஒருது இல்லைதா, அது அப்படித்தான். எங்களுக்கு பாத்திரம் வைக்க ஸ்டாண்ட் இல்லைங்க, அதனால் நான் செங்கலை வச்சுட்டு அது மேலே பலகை வச்சு அதில் தான் போட்டு பாத்திரம் வைப்போம், அவ்வளோதான். போட்டுட்டு காட்டுறோம். இங்கே தான் கஸ்தூரி வந்து மிக்சிலாம் போடுவாங்க. மிக்சி அரைக்கும் அறை, சுவிட்ச் பாக்ஸ், சுவிட்ச் பாயிண்ட்டு. எங்களுக்கு ஹாலு, பெட்ரூமு எல்லாமே இந்த ரூம் தான். பார்த்துட்டிங்களா? நெக்ஸ்ட்டு சாமி ரூம். சாமி ரூம் சாமி ரூமாக இருந்துச்சு. இப்போல்லாம் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கோம் ஒயிட் அடிக்கிறதுனால. இதுதான் இதுதான் இங்கே தான் தம்பி என் வீட்டு கட்டி தூங்க வச்சுட்டு உள்ள வேலை பார்ப்பேன். அவன் தூக்கிட்டு இருப்பான், உள்ள வேலை பார்ப்பேன். முன்னாடி வந்துட்டு முன்னாடி எல்லா பொருளும் இங்கே தான் வச்சுருந்தோம், ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருந்தோம். சரி, அப்புறம் வந்துட்டு தம்பி அங்கே பாரு அவன் ஒட்டை அடிக்கிறான் போகிறவன். ஏனை வெட்டி கட்ட இடம் இல்லைன்ட்டு இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஏனை வெட்டி கட்டி போட்டுட்டோம். ஒயிட் அடிச்சதும் நல்லா இருக்கேன். முன்னே கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தது. ஆமாம். மவியா என்ன பண்ணுற? மவியா என்ன பண்ணுற? என்ன பண்ணுறப்பா? போ வெளியே போ. வாட்டரெல்லாம் அடித்து பெயிண்ட் அடிச்சாச்சு. வா, நெக்ஸ்ட்டு எங்களுடைய திங்ஸ் எல்லாம் பாருங்க. இன்னும் வந்துட்டு அது அப்படியே இருந்தபடி இருக்குது. அச்சச்சு, அது தூசி இதெல்லாம் பட்டனால. ஐயோ, இதுதான் எங்களுடைய திங்ஸ். எங்களுக்கு வீட்டில் இருக்கிறது இதுதான். இங்கே பாருங்க, என்னுடைய பையன் வேற அழுகுறான். அடுப்பு எங்களுக்கு இது மட்டும்தான் இருக்குது. இங்கே பாரு சஞ்சன், இங்கே பாருங்க, இவ்வளோ வெளியே இருக்கிறதெல்லாம் திங்ஸ் மக்களே. இது மட்டும்தான், இது மட்டும்தானா? இதையே எவ்வளோ இருக்குது பாருங்க. இதெல்லாம் கழுவி தொடச்சி எண்ணெய் உள்ளே எடுத்து வைப்பா. கஸ்தூரி தெரியலையே. கஸ்தூரி என்ன ஹோம் டூர்? எனக்கு தான் வேலை. நீ எல்லாம் பார்த்துட்டு கழுவணும், எல்லாம் பண்ணணும்.
இதாங்க எங்க ஹோம். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு வியூ காட்டுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம் பாருங்க. பொங்கலை முன்னிட்டு ஒயிட் வாஷ் அடிச்சாச்சு. உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். எல்லாரும் வீட்லேயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பொங்கல் அடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பொங்கலும் அடிக்க மாட்டாங்க, முன்ன மாதிரி இல்லை. என்ன அடிப்பாங்க? வெள்ளை அடிப்பாங்கன்னு சொல்லிங்க. அதான் வெள்ளை தான். பெயிண்ட் அடிப்பாங்க. பொங்கலையும் எல்லாரும் அடிப்பாங்க. நாளைக்கு போக்கி பொத்தி விட வேண்டியதுதான் எல்லாத்தையும். தேவையில்லாததெல்லாம் நாளைக்கு தான் எல்லாம் க்ளீன். தேவையில்லாம நிறைய இருக்குது, பொத்தி விட வேண்டியதுதான். ஏய் அகத்தி துணியே சொன்னேன். சரி ஓகே, பாய் பாய். ஹோம் டூர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாயை பாரு. ஓகே மக்களே, இதான் எங்களோட குட்டி வீடு. அதாவது ரெண்ட்டுக்கு தான் இருக்க. மறுபடியும் சொல்லிக்கிறோம், எங்கள் வீடு அந்த பக்கம் இருக்கிறது. அங்கே செடியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. அது என்ன வீடுன்னு உங்களுக்கு காட்டுறோம், தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா இப்போயே சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். நான் அப்புறம் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பாய் பாய். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஹோம் டூர், அதாவது நேற்று தான் எல்லாம் பண்ணணும். ஸோ வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். ஹோம் டூர் பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒயிட் வாஷ் பண்ணாமல் எல்லாம் அழுக்காக இருந்துச்சு. சரி சுத்தம் பண்ணிட்டு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. ஹோம் டூர் காட்டுறோம், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வெளியே இருந்து போகலாம் வாங்க. ஓகேங்களா? வாங்க என்ட்ரன்ஸ் ஏரியா பார்க்கலாமா? ஸோ வந்து இங்கே தான் எங்கள் வீட்டுக்கார வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கே தான் நிறுத்துவாங்க. இப்போ தான் 1 வீக்கா. ஸோ வந்துட்டு வாங்க உள்ள போகலாம். வாங்க கமான். இங்கே வந்து ஒரு பேரல் இருக்கு, அதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டோம், தண்ணி சரக்கா பிடிச்சி வச்சுருப்பாங்க. தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். ஸோ தண்ணி வரலைன்னா அதில் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். சின்னவனுக்கு இதில் தான் காய வச்சு குளிக்க வைப்பேன். இது வந்து தெரியும் உங்களுக்கு, அழுக்கு துணி போடுறது. ஒரு மூட்டை குமிஞ்சு போயிருக்கு, ஒரு மூட்டை துவைக்க போட்டிருக்கேன், துவைச்சிட்டு வந்திருக்கேன். அதோ வாங்க உள்ள வாங்க. மைக் ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. இல்லை கேட்காது, கடைசியில பார்க்கணும். வாங்க உள்ள வாங்க. ஸோ இது வந்துட்டு எம்டியாக இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு, இது ஸ்டாண்டில் தான் எங்கள் வீட்டுக்காரர் சார்ஜ் போடுவார். அது மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும். சேர்ல எப்பயும் போல எல்லாரும் போடுற மாதிரி வழக்கமா துணியெல்லாம் வச்சு ஒரு நாள் கூட அந்த சேர் கிளீனா இருந்து பார்த்ததே இல்லை, எம்டியாவே இருக்காது. கட்டில் இருக்கிறது இங்கே வரும், இங்கே இருக்கிறது கட்டிலுக்கு போக இப்படி மாற்றி மாற்றி தான் வரும். ஸோ வந்து இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் போட்டிருப்போம். நான் 7 months இருந்தேன் அப்போ போய் எடுத்தது. அது மவியன், நானே, எங்கள் வீட்டுக்கார் 3 பேரும். இந்த போட்டோ வந்து நாங்க சென்னையில இருக்கும்போது நாங்க எடுத்தோம். என் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. இது வந்து எங்க வீட்டுக்காரோட அக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதாங்க கண்ணாடி. கண்ணாடி முன்னாடி எல்லாம் தெரியும். கண்ணாடில இருந்து தான் தலை சீவுவோம். அப்புறம் வந்துட்டு இங்க வாங்க, இதுதான் எங்க செல்ஃப் ரேக்கு, எல்லாமே இதுதான் எங்களுக்கு. ஸோ இது எல்லாமே எங்க வீட்டுக்காரோட துணி. எங்கள் வீட்டுக்காரோட துணி, என் பையன் துணி இங்கே தான் இருக்கும். நேற்று கொஞ்சம் டஸ்ட் இதெல்லாம் இருந்தனால அவன் துணியை மட்டும் தனியாக எடுத்து கட்டப்பையில் வச்சுட்டேன். அவன் துணியும் சின்னவன் துணியும். எங்கள் வீட்டுக்கார உன் பையன் துணியை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டியாடி அப்படின்றாரு. ஸோ வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இது நியூ ட்ரெஸ், இப்போ சும்மா எடுத்தது வச்சுருக்கோம். இது அவங்களோட கம்பார்ட்மெண்ட்டு, அவங்க டிபார்ட்மெண்ட். இந்த சைட்லாம் நாங்கள் வரமாட்டோம். இதுதான் என்னோட டிபார்ட்மெண்ட்டு. கொஞ்சம் மடித்து துணியெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்கேன், மடிக்கணும். ஸோ வந்து இங்கே தான் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னோட சாரீஸ், சுடிதார்ஸ், பத்தாதது எல்லாம் இல்லைங்க. வீரோ இல்லாதனால எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. எல்லாம் தனியாக பிரித்து வைக்கணும். எங்களோட ஃபீலிங்ஸ் உங்கள் வீட்லேயும் அப்படி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க வீட்டிலலாம் இருக்கும். எல்லாரும் கட்டப்பை தான் நம்மளுக்கு வந்து பீரோ, எல்லாமே கட்டப்பை தான் நம்மளுக்கு. ஸோ வந்து இந்த ரொம்ப மேலே வந்து எல்லாம் திங்ஸ், என்னோட ஸ்டாண்டு, வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் அந்த எண்ணெய், அந்த இது பார்த்தீங்களா, எங்கள் மவியனோடது, என் சின்ன பெரிய பையனோடது சேவிங்ஸ் உண்டியல். யாருப்பா காசு போடுவதில்ல? நான் தான், அவன் தான் காசு போட்டு சேர்த்து வைக்கிறான். ஸோ இந்த 2 weeks தான் போட்டு சேர்த்து வைக்கிறான். இது கட்டில்,
உங்களுக்கு தெரியும். இங்கதான் நானும் சின்னவனும் படுத்துப்போம். இந்த கேலண்டரை கூட இன்னும் கிளிக்கல, இப்பதான் மாட்டிருக்கோம் சார். நேத்து மாட்டணும் நாங்க. ஆமா, நேத்து தான் மாட்டணும். நானும் சின்னவனும் இங்க 10 நாள் ஆச்சு படுத்துப்போம். முன்னாடி மாசமா இருக்கும்போது நானும் பெரியவனும் தான் படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் பெட்டு கட்டில கேட்டு 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 ஒரு வழியை வாங்கி கொடுத்தாச்சு. அது இவனுக்கு வாங்கி கொடுத்தது. இவன் பிறந்தப்ப வாங்கி கொடுத்தது. ஸோ முதுகு வலியில வருதுன்னு சொன்னனால வாங்கி கொடுத்தாரு. இதுல நானும் சின்னவனும் படுத்துப்போம். கீழே எங்க வீட்டுக்காரும் பெரிய பையனும் படுத்துப்பாங்க. பாருங்க படுத்துப்பாங்க. சரி வாங்க, இது பாருங்க, இதுதான் மெயினா சொல்ல மறந்துட்டேன். எங்களோட டிவி கேபிள் டிவி, சரிங்களா? இது கலைஞர் டிவி. 6 மாசத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை இப்படி தலையில தட்டி இது பண்ணாலும் ரிப்பேர் ஆயிரும். அதை கொண்டு போய் செலவு பண்ணிட்டு 500 செலவு பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ஓடுது. எங்க வீட்டுக்கார் வந்து சின்ன பிள்ளைல இருக்கும்போது வாங்கினது, அது ஓடிட்டே தான் இருக்கு. போதும், பெரிய டிவில பார்த்தாலும் அதே படம் தான், சின்ன டிவில பார்த்தாலும் அதே படம் தான். என்ன பண்ண, போதும் வாங்க. ஸோ வாங்க உள்ள கிச்சனுக்குள்ள போகலாம். இந்த கிச்சன் ஏரியா வந்துட்டு கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். வாங்க உள்ள போகலாம். நேற்று கிளீன் பண்ணி காய்கறிக்கு ஸ்டாண்ட் இல்ல, எல்லாம் கீழே பேப்பர் வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ வந்து இப்பதான் சாப்பாடு வடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டீ வச்சேன். துணியெல்லாம் துவைச்சேன்னா கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, டீ வச்சு குடிக்கலான்னு. இது என்ன, காலையில சப்பாத்தி கேட்டாங்க, அவனால சப்பாத்தி செஞ்சு பூரி கிழங்கு செஞ்சிருந்தேன். கொஞ்சம் நேற்று எல்லாம் எடுத்து வச்சனால ஒழுங்கு பண்ணல. ஸோ வந்துட்டு அந்த கடுகு இதெல்லாம் அதுல இருக்கு, டப்பால கொட்டி வைக்கணும். இதுதான் எங்க பையனுக்கு வாங்கின ஆலிக்ஸ், பார்த்துக்கோங்க. இதுதான் கிச்சன், பார்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் இல்லை, அதனால வந்துட்டு நாங்கள் பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி ரேக்கில் வச்சுக்கிட்டோம். குடம் தண்ணியெலாம் இங்கே வச்சுருப்போம். அப்புறம் வந்துட்டு யூஸ் பண்ணாத திங்ஸ், ரொம்ப தேவையில்லாதது. அது தேவையில்லாத இல்ல, இப்போதைக்கு இப்போதைக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு அதுல இது ஃபுல்லாக மேலே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குதுன்னா பழக வச்சுட்டோம் நாங்க. இல்ல, இதுதான் எங்களுக்கு வந்து அந்த மசாலு இந்த இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கும் அந்த செல்ஃப் அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ அதனால அது டப்பால வச்சிருக்கேன். டப்பாலாம் வாங்கி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா. இப்போ கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சதுனால, ஒயிட் வாஷ் பிரேமர் அடிச்சதுனால கொஞ்சம் நீட் ஆகுது. ரொம்ப பார்க்க முடியாதெல்லாம் இருக்கும். அது ஒலை கொதிக்கும் போது, குழம்பு கொதிக்கும் போது ஆவி அடிக்கும்ல, அது அப்படி பறந்துருச்சு. எல்லார் வீட்லயும் இருக்கிறவங்க தொடச்சிருவாங்க, நம்ம துடைக்க முடியாது இல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் டப்பால கொட்டி வைக்கணும். இப்பதான் கழுவி காய போட்டிருக்கேன், அதெல்லாம் எடுத்து கொட்டணும். சரி, அடுத்து என்ன, இங்க 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 வந்து எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த அரிசி இருக்குது. இது வந்து இது என்னன்னு தெரியும், பால்ல தட்டு சாப்பிட்டு பண்ணு. காய் கொஞ்சம் இருக்குது, காய். அப்புறம் இதெல்லாம் மளிகை ஜாமான்ல இது ரெண்டுலயும் போட்டு வச்சிருக்கோம். கொடுத்தது இதுல இது வந்துட்டு சின்னவனுக்கு கொடுத்தது. இது வந்து சென்னையில ஃபர்ஸ்ட் பேபி சொன்னேன் இல்லையா, அபார்ட் ஆனது, அது கொடுத்தது. மவ்யனுக்கு தான் எதுவுமே இல்லை, காசும் இல்லை, எதுவும் கிடைக்கல மவ்யனுக்கு. அங்க சென்னையில இருந்தனால இங்க அப்ளை பண்ணல, அவனுக்கு அமௌண்ட்டும் போடல, அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. இது 2 பேத்துக்கு தான் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் பேபிக்கும் கிடைச்சிச்சு, இவனுக்கும் கிடைச்சிச்சு. ஸோ இதுதான், இது தண்ணி குடிக்கிற தண்ணி. அப்புறம் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, குப்பை தட்டி கீழே தான் வச்சிருக்கோம். இதுதான் எங்களுடைய கிச்சன். கஸ்தூரி இது இருக்கிறதே கொஞ்சம் நீட்டா வச்சுக்க இனிமேலாவது. இவங்க வந்து ஈஸியா சொல்லிடுவாங்க நீட்டா வச்சுக்கணும். அங்க குழம்பு இப்படி வெங்காயம் வணக்கிட்டு இருப்பேன், இதே தம்பி கத்துறான் வாண்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அப்படியே போட்டபடி போயிடுவான். இந்த சாப்பாடு வடிச்சிட்டு இருப்பேன், கத்துவான் அப்படின்னு கூப்பிடுறது போயிடுவான். எல்லார் வீட்லயும் இதுதான், ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது கூப்பிடுவாங்க, அந்த வேலை இது பண்ணிட்டு போகல நம்மளும் டயர்டாகி தூங்கிடுவோம். ஸோ வந்து ஒவ்வொரு நாள் அப்படித்தான் இருக்கும். அவங்க வந்து ஈஸியா பேசுவாங்க, நம்மளாம் அதை ஏத்துக்கவே கூடாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்க ஹோம் டூர். வெளியே சாமி ரூம் இருக்குது, அங்கதான் தம்பி தூங்கிட்டு இருக்கான் சின்னவன். ஸோ வாங்க, அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி தான். மெதுவா பேசு. ஆமா, தூங்கிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அதுதான் சாமி ரூம். உள்ள போலாம். நான் உள்ள போகணுமா? வாங்க. எங்களோட திங்ஸ், பழைய திங்ஸ் இதெல்லாம் அதுல வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எடைக்கு போடுறதுல அங்க வச்சிருக்கோம். மூட்டையெல்லாம் அந்த பழைய பிளாஸ்டிக் டப்பா இரும்புலாம் இருக்கு, எடைக்கு வந்தா எடைக்கு போடணும், அதுக்காக வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து பழம் வந்து எங்க மரத்துல
எங்க அந்த வீட்ல எங்க சொந்த வீடு சொன்னல அங்க அங்க இருக்கு எங்க சொந்த வீடு. அது சின்ன வீடு. எங்க மாமியாருங்க இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க இருக்காங்க, நாங்க வாடகை வீட்டுல இருக்கோம். அங்கதான் வாழைத்தாறு இருக்குது, அதுதான். ஸோ வந்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். எங்க ஹோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். தம்பி தூங்கிட்டு இருக்கான். பட்ஜெட்லி ஹோம், ரெண்ட் தான் இருந்தாலும் மிடில் கிளாஸுக்கு தேவையானது இது. ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பயும் தேவை. மறக்காம சப்போர்ட். நீங்க சப்போஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றோம். நீங்களும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம். எங்களால் முடிஞ்ச நாங்களும் ரொம்ப ஃபர்ஸ்ட்ல நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு வீடியோ கஸ்தூரியோட ஒரு வீடியோ ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எதிர்பார்க்காதது டக்குன்னு அது வந்து அவனோட வழியை ஷேர் பண்ணியிருந்தா, அதனால ரீச் ஆச்சு. அதே மாதிரி யதார்த்தமா பேசுனது போயிடுச்சு. அதான் ஃபீலிங்ஸோட பேசுறது போகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த மாதிரிதான். எல்லாரும் ஒரு நாளைக்கு வரலாம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். பாய். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அவன் தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணா நினைச்சுக்கோங்க. பாய்.